அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞரணி. 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞரணியை தொடங்கினோம். அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அடக்குமுறைகள், சிறைச்சாலைகள், சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல், தொலைந்து விடாமல், மறைந்து விடாமல் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை. அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும்னு முழங்கினார். இளைஞரணிய அறிவிச்சிட்டோம்னு சும்மா இருந்துடல. இதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு முதல்ல ஐவர் குழுவை ஏற்படுத்தினார். அதற்கடுத்து 7 பேர் கொண்ட குழுவை தலைமை கழகம் நியமித்தது. அந்த குழுவிலே நான் ஒருவன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா, வாலாஜா ஹசேன், பரிதி இளம்பழுதி, தாரைமணியன், ஜெயம் ஜூலியஸ், பஞ்சவர்ணம் ஆகியோரெல்லாம் இருந்தோம். நாங்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக போனோம். இளைஞர்களை சந்திச்சோம். கழகத்தோட கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம். தந்தை பெரியார் மன்றம், அறிஞர் அண்ணா மன்றம், சிட்டிபாபு மன்றம், எம்.ஆர். ராதா மன்றம், சத்தியவாணி முத்து மன்றம், கலைஞர் படிப்பகம், அஞ்சுகம் படிப்பகம், டாக்டர் நடேசனார் படிப்பகம், டி.எம். நாயர் வாசகர் வட்டம், சர்பேட்டி தியாகராயர் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்களை அமைச்சோம். கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல, மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம். இந்த பயணத்துல நாங்க சந்திக்காத சோதனைகளே இல்ல, துன்பங்களே இல்ல, துரோகங்களே இல்ல. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்க வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம்.